ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் 3 ஈத்து கம்பல்சரி வந்தாகணும். அப்படி 3 ஈத்து வந்தால் மட்டும்தான் அந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்துட்டு ரொம்ப லாபகரமாக வந்துட்டு போகும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது 3 ஈத்துக்கு அடிக்கடி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த மருந்து. ஸோ இதை வந்துட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆடு வந்துட்டு ஈத்துக்கு நிறைய உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு கருப்பு சுண்டல் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். அடுத்தது கொள்ளு கொஞ்சம் எடுத்துக்கணும். கொள்ளு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தது பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த 3 பொருள் தான் வந்துட்டு இதுக்கு தேவைப்பட போகுது. இதில் இப்போது ஒவ்வொன்றும் இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கருப்பு சுண்டல் எடுத்து இது வந்து தண்ணியில் வந்துட்டு இது 3த்தையும் வந்துட்டு ஊற வச்சிடணும். இது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ கருப்பு சுண்டல் வந்துட்டு ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதேமாதிரி கொள்ளு வந்துட்டு ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது பச்சை பயிரும் ஒரு கப்பில் எடுத்துக்கணும். இப்போ இது 3மே சேமாக தான் எடுக்கணும். எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கு 200 கிராம் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஆட்டுக்கு 200 கிராம் கொடுக்குற மாதிரினா அப்போ எத்தனை ஆட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அத்தனை அளவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருப்பு சுண்டலையும் இந்த கொள்ளு இது பச்சை பயிறு இது 3த்தையும் வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். காலையிலங்காட்டியும் ஊற வச்சிடணும். ஊற வைக்கும் போதே வந்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தாதுப்பு கலவை இருக்குது பார்த்திங்களா, ஆவின் கலவை ஆவின் தாதுப்பு கலவைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைனா நார்மல் வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நார்மல் மெடிக்கல்லேயே வந்துட்டு தாதுப்பு கலவை வந்து கிடைக்கும். மினரல் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வந்துட்டு அதையும் தண்ணியிலேயே கொட்டி கலந்துக்கணும். அதாவது நீங்கள் அந்த பருப்பு வகையெல்லாம் எந்த தண்ணியில் கொட்டி ஊற வைக்கிறீங்களோ அதிலேயே இந்த கலவையும் போட்டு ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா அது ஊறும் போதே வந்துட்டு இதில் இருக்கிற மினரல்ஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டு ஊறும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதிலேயே போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு 200 கிராம் வர மாதிரி வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் மொத்தத்தையும் சேர்த்து. ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ ஆடு குட்டி போட்டதும் பார்த்திங்கன்னா 30வது நாளில் வந்துட்டு குடற்புழு நீக்கம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா அதுலேருந்து 30வது நாளில் அந்த ஆடு குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கணும். 30லேருந்து அடுத்தது 40வது நாளில் இருந்து இந்த பயிரெலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் இந்த அடுத்து 40வது நாள்லேருந்து இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஆடு குட்டி போட்டதுலேருந்து 30வது நாளில் குடற்புழு நீக்கம் பண்ணுவோம். பண்ணதுலேருந்து அடுத்து 40வது நாளில் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நைட்டு காலையில் ஊற வச்சிங்க பார்த்தீங்கன்னா, இது காலையில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு ஊற வச்சு மார்னிங் ஊற வச்சுருப்பீங்க. ஈவினிங் வந்துட்டு அதை எடுத்து ஸோ எப்படின்னா, இப்போ மார்னிங் வந்துட்டு நான் ஊற வச்சுட்ருப்பீங்க. ஈவினிங் வந்துட்டு எல்லாமே ஊறிட்டுருக்கும். அதை அப்படியே அள்ளி ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு போட்டு அப்படியே கட்டி வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா முளை கட்டி இருக்கும். எல்லாமே வந்துட்டு முளைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த சுண்டலும் முளைச்சிருக்கும், இந்த கொள்ளும் முளைச்சிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பச்சை பயிரும், முக்கியமாக பச்சை பயிரெலாம் நல்லாவே முளைச்சிட்ருக்கும். அந்த முளை கட்டிய தானியங்களை வந்துட்டு எடுத்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்துட்டு நீங்கள் அந்த அளவு வந்து கால்குலேட் பண்ணி வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுகளுக்கு எந்த ஆடு வந்துட்டு இந்த மாதிரி பருவத்துக்கு வராமல் இருக்க போகுதுங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ஆடுக்குமே நீங்கள் வந்துட்டு கொடுத்துருங்கன்றேன். அது பொட்டை ஆடுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆட்டுக்கு 200 கிராம் அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருணுங்கன்றேன். எவ்வளோ நாளைக்கு இது கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஆடு குட்டி போட்டதுலேருந்து 30 நாள் குடற்புழு நீக்கம் பண்ணோம். 30லேருந்து 40வது நாள் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா, நம்ம கொடுக்க போகிற அந்த டே 1ல் இருந்து அடுத்து 15 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்து 15 நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது கம்பல்சரி இந்த 40லேருந்து இந்த 50லேருந்து இந்த 70 நாளுக்குள்ளேயே வந்துட்டு ஆடு வந்துட்டு பருவத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த 15 நாளுக்குள்ளவே உங்களுக்கு வந்துட்டு பருவத்துக்கு வந்துடும். இல்லை 15 நாளோட இறுதியில், அதாவது 70வது நாளில் குட்டி போட்டு 70வது நாளில் உங்களுக்கு வந்துட்டு பருவத்துக்கு நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் எந்த மாதிரி முறையில் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தாலுமே சரி. ஓகேங்களா? நீங்கள் அந்த பறன் மேலே வளர்த்தாலும் சரி, இல்லை கொட்டில் முறையில் வளர்த்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா தரைமுறையில் வளர்த்தாலுமே சரி, நீங்கள் எதெல்லாம் வளர்த்தாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈத்தில் தான் இருக்குது. அதாவது 2 வருஷத்தில் 3 ஈத்து ஆடு குட்டி போட்டாகணும். ஒவ்வொரு டைம் ஈத்து போடும்போது மினிமம் வந்துட்டு 2 குட்டியாச்சும் போட்டாகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை இப்போ நீங்கள் வந்துட்டு ஆடு குட்டி போடவே மாட்டேங்குது, அடுத்து வந்துட்டு ஆடு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஈத்துக்கே வர மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆடு நீங்கள் வச்சுக்கின்னு மல்லு கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு தான். அதுலேருந்து உங்களுக்கு லாபமே வராது. ஓகேங்களா? தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தீவன செலவு அது நம்மக்கிட்ட இருந்தால் வந்துட்டு அதுக்கு தீவன செலவு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு
எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சி ஆடு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஈத்துக்கு வந்து கரெக்டாக குட்டி போடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் உங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து தான் தரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆடு வந்துட்டு குட்டி போட்டு முடிக்குதா, அடுத்த ஈத்துக்கு எத்தனை நாள் டைம், எத்தனை நாளுக்குள்ளே ஆடு பால் வந்துட்டு அந்த குட்டி தாயிடம் வந்து பிரிக்கணும், எல்லாமே வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நோட்டு போட்டு எழுதி நீங்கள் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இதில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸை கொண்டு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ